கோவை மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான கிராந்திகுமார் பாண்டியிடம் சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டார். அப்போது உடன் அமைச்சர் TRP ராஜா இருந்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் TRP ராஜா அங்குள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் 40 நமதே என வெற்றி பெற்றுள்ளோம். கோவை மண்ணில் 28 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக நாடாளுமன்ற உறுப்பினரை தந்துள்ளனர். திமுக கோவையை கைப்பற்றியுள்ளது என்று தெரிவித்தார். இந்த மண்ணில் வெறுப்பு அரசியல் இருக்கக்கூடாது. இனியாவது அவர்கள் வெறுப்பு அரசியல் இல்லாமல் வளர்ச்சி அரசியலை நோக்கி எதிர்க்கட்சிகள் வருவார்கள் என நம்புவதாக விமர்சித்து பேசினார். வெறுப்பு அரசியலை விரட்டி வளர்ச்சிக்கான வாக்குகளாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். இனி இந்த மண்ணில் வெறுப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு அரசியல் இருக்கக்கூடாது. வளர்ச்சிக்கான திட்டங்கள், வளர்ச்சிக்கான பயணங்கள், வளர்ச்சிக்கான முயற்சிகள் தான் இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எப்படி ஒவ்வொரு நாளும் மனிதனமும் மக்களோடு மக்களாக பயணித்து புதிய திட்டங்களாக கொண்டு வந்து சேர்த்து ஒட்டுமொத்த தமிழகத்தின் வளர்ச்சிக்காக உழைக்கிறாரோ, அப்படித்தான் அனைத்து தரப்பினரும் உழைக்க வேண்டும் என்பது எங்களது ஆசை. இனியாவது வெறுப்பு அரசியலை விலக்கி வளர்ச்சி அரசியலை நோக்கி அவர்களும் வருவார்கள் என்று நம்புகிறேன். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தமிழக தொழிலாளர் நல மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி அருண் தம்புராஜிடம் பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் CV கணேசன், இந்த வெற்றி தமிழகத்தில் நடக்கும் நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி. தமிழக முதலமைச்சர் தேர்தல் பரப்புரையில் கூறியது போன்று தமிழகத்தில் 100க்கு 100 என 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஷ்ணு பிரசாத் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு என்றென்றும் உழைக்க காத்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் நெய்வேலி NLC நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை தர வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்துள்ளது. இதுபோன்ற மக்கள் பிரச்சனையை தீர்க்க முயற்சி எடுப்பேன் என்று தெரிவித்தார். நம்முடைய முக்கியமாக நெய்வேலி பகுதியிலே நம்முடைய நிலங்களை கொடுத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு முன்னுரிமை தர வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்திருக்கின்றது. எனவே அது போன்ற மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து நம்முடைய அமைச்சர் பெருமக்களுடைய வழிகாட்டுதலும் சட்டமன்ற உறுப்பினர் வழிகாட்டுதலும் நிச்சயமாக அவர்களுக்கு மக்களுக்கு நான் குறைகளை தீர்க்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வேன். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் 3வது முறையாக 1,03,554 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தேர்தல் நடத்தும் அலுவலரும் அரியலூர் மாவட்ட ஆட்சியருமான ஆணி மேரி ஸ்வர்ணா வெற்றி சான்றிதழை தொல் திருமாவளவனிடம் வழங்கினார். அப்போது உடன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்ணன், சிந்தனை செல்வன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தொல் திருமாவளவன், இந்திய அளவில் 400 இடங்களை வெல்வோம் என்று கூறிய மோடி தலைமையிலான அரசு தோல்வியடைந்துள்ளது. காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றுள்ளது என்று தெரிவித்தார். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சி உள்ளிட்டவர்கள் காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்கு ஆதரவு வழங்கி காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஆட்சி அமைக்க உதவ வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கேட்டுக் கொள்வதாக தெரிவித்தார். இந்த தருணத்தில் ஜனநாயக சக்திகளாக கருதுகிற ஐக்கிய ஜனதாதளம், தெலுங்கு தேசம் ஆகிய கட்சிகள் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும், ஆதரவு நல்க வேண்டும், நாட்டை காக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெளிப்படையாக வேண்டுகோள் விடுக்கிறோம். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுகிற வாய்ப்பை பெற்றுள்ளது. 1999 இந்த இயக்கம் அங்கீகாரம் பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாங்கள் தேர்தல் களத்தில் பணியாற்றி இருக்கிறோம். 25 ஆண்டு கால கனவு இப்போது விடுதலை சிறுத்தைகளின் கனவு நிறைவேற இருக்கிறது. திமுகவின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடாக நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை பார்ப்பதாக ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பிரகாஷ் பேட்டியளித்துள்ளார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிட்ட KE பிரகாஷ் 5,62,339 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ராஜகோபால் சுங்குராவை சந்தித்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது பேசிய வெற்றி வேட்பாளர் பிரகாஷ்,
திமுக அரசு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ள நிலையில் திமுக மீதும் அதன் திட்டங்கள் மீதும் தமிழக மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் எனவும் இளைஞர் அணிக்கு ஈரோடு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளித்து இந்த மிகப்பெரிய வெற்றியை பெற வாய்ப்பு அளித்த தமிழக முதலமைச்சருக்கு தனது வெற்றியை சமர்ப்பிப்பதாக தெரிவித்தார். தேர்தல் வேலை செஞ்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேர்தலினுடைய கவுண்டிங் டே. இன்னைக்கு இதில் மிகப்பெரிய வரலாற்று வெற்றி தமிழ்நாடு அரசு சாதனைக்கு கிடைச்ச வெற்றியா, அண்ணன் தளபதியினுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றியா, அவருடைய திட்டங்களுக்கு கிடைச்ச வெற்றியா இது அமைஞ்சிருக்குது. அதாவது அவர் இளைஞர்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு இந்த தொகுதியை நாங்கள் ஜெயிக்க வச்சு அண்ணன் முத்துசாமி அண்ணன் தலைமையில் மிகப்பெரிய ஒரு தேர்தல் பணியை செஞ்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறோம். இது அண்ணன் தளபதி அவர்களுக்கு எங்கள் இளைஞரணி சார்பாக, இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி அண்ணன் சார்பாக எங்கள் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இதை சமர்ப்பிக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.